யமதர்மராஜாவை கடுமையாக தாக்குகிறார் சனி பகவான். கோபம் கொண்ட யமதர்மராஜன் என்ன பண்ணார், தன் கையில தண்டாயுதம் வச்சிருப்பார். அந்த தண்டத்தால சனி பகவானுடைய காலில் அடிக்கிறார். அப்ப அந்த கால், அவர் கேட்ட வரம் என்னன்னா, நான் ஒருவரை பீடித்தால் மும்மூர்த்திகளும் என்ன தடுக்கக்கூடாது, சத்தியம்னா சத்திய பதவிதான் நான் போவேன், என் பார்வையிலிருந்து யாரும் தப்பிக்க கூடாது அப்படின்னு ஒரு வரத்தை சிவபெருமான்ட்ட வாங்குறார். அதனால தான் நமக்கு சனி என்றாலே ஒரு அச்சம் வந்து விடுகிறது. சூரிய பகவான் கிழக்க பார்த்து நின்னா, இவர் மேற்க பார்த்து நிற்பார். அவர் பியூர் சேப்பு, இவர் கருப்பு. அதனால திருநங்கைன்னு சொல்றோம் இல்லையா, அவர்களை எல்லாரும் உதாசீனம் பண்றாங்க, சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் சொல்றாங்க. அவர்களுடைய மொத்த வடிவமே சனீஸ்வர பகவான் தான். மற்ற தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையில் ஆயுதம் வச்சிருப்பாங்க. ஆனால் மற்ற தெய்வத்துக்கு இல்லாத சிறப்பு என்னன்னா, இவர் பார்த்தாலே போதும், தான் கண்ணால பார்த்தாருன்னா அந்த இடத்தினுடைய நிலையை தலைகீழா மாற்றி விட்டுருவார். ஆண்டியையும் அரசனாக்கி அரசனையும் ஆண்டியாக்கக்கூடிய தன்மை அவர் ஒத்தருக்குத்தான் உண்டு. திருநள்ளாறில் என்று சனிப்பெயர்ச்சி என்று சொல்லப்படுகிறதோ அதுதான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சனிப்பெயர்ச்சி. அப்ப திருக்கணிதம் இருக்குங்களே, அப்ப முன்னாடியே சொல்லிட்டாங்களே அப்படின்னா, இந்த திருக்கணிதம் என்பது சனி வரப்போறாருனாலே உடனே ஆஞ்சநேயரை தேடி ஓடுவாங்க, பிள்ளையாருக்கு போய் வெத்தலை மாலை போடுவாங்க, அருகம்புல்ல சாத்துவாங்க. ஆனால் சனீஸ்வரன் அவரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே தெய்வம் கால பைரவம். அவர் ஒருவர்கிட்ட தான் சனி பகவான் கைகட்டி நிற்பார். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மண்டை நாராயணன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ எல்லாருமே புத்தாண்டு பலன்கள் முடிஞ்சு சனிப்பெயர்ச்சி தான் என்ன ஆக போகுது அப்படின்ற பீதியிலே இருக்காங்க. போன வருஷமும் பார்த்தோன்னா திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி அப்படின்னு இருந்துச்சு, இப்போ வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே பெயர்ச்சி அப்படிங்கிறத நிறைய பேர் கடந்து போயிடுவாங்க, ஆனால் சனிப்பெயர்ச்சினா மட்டும் பீதியிலே இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? காகஸ்துவஜாய் உத்மஹே கட்கஹஸ்தாய் திமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். பொதுவாகவே சார், இந்த நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானுக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சனி என்பவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச வகையில் நீதி, தர்மம், சத்தியம், நியாயம், ஒழுக்கம், உண்மை இவற்றினுடைய மொத்த உருவமாக விளங்கக்கூடியவர் இவர் தான். இவர் திருமேனியில் பார்த்தீங்கன்னா கரிய திருமேனியாக இருப்பார். இவர் உடுத்தக்கூடிய ஆடை நீலம், கருநீலம், கருப்பு எல்லாமே கொடுப்பாங்க. இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இவர் சூரியனுடைய குமாரர், நவகிரகங்களுடைய ராஜாவாக விளங்கக்கூடிய சூரிய பகவானுடைய மைந்தர், சாயாதேவியினுடைய குமாரர்னு சொல்லுவாங்க. சூரிய பகவானுக்கு 2 மனைவிகள். அதுல முதல் மனைவி கேட்டீங்கன்னா உஷான்னு சொல்லக்கூடிய மனைவி. அவங்களுக்கு பிறந்தவர் தான் யமதர்மராஜா. அதாவது மனிதனுடைய உயிர்கள் எல்லாம் அந்த காலங்கள் நிறைவு பெறும்போது கொண்டு போறார் இல்லைங்களா, அவர் தான் சனீஸ்வர பகவானுக்கு சகோதரராக இருக்கார். அப்படி இருந்த பொழுது சூரியனுடைய வெம்மை தாங்காமல் அவருடைய மனைவி உஷா என்ன பண்றாங்க, ரொம்ப வெம்மை தாங்கலைங்கிறதுக்காக அந்த ஆற்றலை பெறணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சாயல்ல, ஏன்னா அவங்க தெய்வங்கள், தேவர்கள் சக்தி அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க எதவனாலும் சாதிக்க முடியும், தன்னை போன்ற ஒரு உருவத்தை படைச்சிட்டு அவங்க தியானத்துக்கு போயிடுறாங்க, தவத்துக்கு போயிடுறாங்க. அது சூரிய பகவானுக்கு தெரியாது, தான் மனைவியை நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அந்த சாயா தேவிக்கும், அதாவது நிழல், சாயான்னா நிழல்னு அர்த்தம், தன்னுடைய நிழலைத்தான் தன்னுடைய சொரூபமா அந்த அம்மா மாற்றி விட்டுட்டு போறாங்க. அந்த சாயாவுக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய குழந்தைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சனீஸ்வர பகவான் தன்னோடு பிறந்த, தன் வயிற்றில் பிறந்த குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் தராங்க. அதுவே தன்னுடைய அக்காவாக தனக்கு முன்னவளாக விளங்கிய உஷாவினுடைய குழந்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரவில்லை. யமதர்மராஜாவுக்கு முக்கியத்துவம் தரல. இது நாளடைவில் அவங்களுக்கே பாகுபாடு தெரியுது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தர்மராஜா யமன் நோட் பண்ணிட்டு நேராக தான் அப்பா சூரிய பகவான்கிட்ட போய் சொல்றாரு, அப்பா எனக்கு இதை பார்த்தா எங்கள் அம்மா மாதிரியே தெரியல, ஆனால் உருவம் அம்மாவுடைய திருமுகமாக இருந்தாலும் அவங்களுடைய நடவடிக்கைகளை வித்தியாசம் தெரியுதுன்னு சூரிய பகவான் தன்னுடைய ஞான திருஷ்டியால் நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். நீ ஏன் இப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நடந்துக்கிட்டேன்னு சொல்லி ரொம்ப கண்டிக்கிறார். அப்படி கண்டிக்கும் பொழுது சனி பகவானுக்கும், அதாவது சாயாவினுடைய குமாரரான சனிக்கும் சூரியனுக்கும் வாக்குவாதங்கள் வருது. ஏன் அம்மாவை நீ எப்படி திட்டுற அப்படின்னு சொல்லி ஒரு தாய் பாசத்தில் அவர் பேசுறார். இப்படி நடக்கும் பொழுது அவர் நியாயத்தை தானே கேட்கிறாருன்னு யமதர்மராஜா, அதாவது அவருடைய மூத்த சகோதர சண்டைக்கு வர 2 பேருக்கும் வாக்குவாதம் கைகலப்பாகுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, யமதர்மராஜாவை கடுமையாக தாக்குகிறார் சனி பகவான். கோபம் கொண்ட யமதர்மராஜன் என்ன பண்ண, தன் கையில தண்டாயுதம் வச்சிருப்பார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த தண்டத்தால சனி பகவானுடைய காலில் அடிக்கிறார். அப்ப அந்த கால் பலவீனமாகி
ரொம்ப பாதிக்கப்பட்டு உடையக்கூடிய நிலைக்கு போயிடுது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு மந்தகாரகன் பேர். சனைச்சரன், வடமொழியில சனைச்சரகா அப்படின்னா மெதுவாக நடக்கக்கூடியவர். அந்த கால் பாதிக்கப்பட்டதனால் மெதுவாக வருவார். இவர் ஏற்கனவே சிவபெருமான்கிட்ட போய் மிகப்பெரிய தவம் இருந்து உயிர்களை கவர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய நரகலோகத்திற்கு அதிபதியாக இவர் பொறுப்பேற்கிறார். அப்போ சூரிய பகவானோ கேட்கவே வேண்டாம், 9 கிரகத்துக்கு தலைவராக வேற உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த கிரகங்களில் ஒருவனாக விளங்க வேண்டும், இவங்களுக்கெல்லாம் மேலான ஆற்றல் பெறணும்னு சொல்லிட்டு காசி அப்படின்ற கஷேத்திரத்துக்கு போய் இந்த சனி கடுமையான ஒரு நிஷ்டையில தவத்தில் ஈடுபடுறார். அந்த தவத்திற்கு மெச்சி சிவபெருமான் காட்சி தந்த பொழுது, என் தந்தைக்கு நிகரான ஒரு ஸ்தானத்தை நீ எனக்கு தர வேண்டும்னு சொல்லி 9 கிரகங்கள்ல முக்கியமான கிரகமாக அவர் பொறுப்பெடுத்துக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் கேட்ட வரம் என்னன்னா, நான் ஒருவரை பீடித்தால் மும்மூர்த்திகளும் என்ன தடுக்கக்கூடாது. என்னுடைய கடமைன்னு வரும்பொழுது நான் அதில் எந்த விதத்திலும் யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டேன். சத்தியம்னா சத்திய பதத்தில் நான் போவேன். அது என்னை பெற்றவளாக இருந்தாலும் சரி, எனக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, என்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, என் பக்தனாக இருந்தாலும் சரி, வணங்கக்கூடிய தெய்வமாயினும் என் பார்வையிலிருந்து யாரும் தப்பிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வரத்தை சிவபெருமான்கிட்ட வாங்குறார். அதனால தான் நமக்கு சனி என்றாலே ஒரு அச்சம் வந்து விடுகிறது. ஏன்னா அவர் நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர். என்னைக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பா இருக்காங்கன்னு வச்சுங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேச பயப்படுவோம், ஒரு விஷயத்தை சொல்றதுக்கே நம்ம யோசிப்போம். ஆனால் அவர் தான் நம்மை சரியான நிலைமைக்கு கொண்டு வருவார். பள்ளிக்கூடத்தை எடுத்துங்களேன், உங்க கிளாஸ்ல உங்க ஸ்கூல்ல யார் ரொம்ப கடுமையான ஆசிரியர், ரொம்ப ஸ்ட்ரிக்டா யார் இருப்பாங்கன்னா அவங்களுடைய பீரியட் நடக்கும்போது நம்ம ரொம்ப நல்ல பிள்ளையா ஹோம்ஒர்க்லாம் செஞ்சுட்டு போயிடுவோம், எந்த ஒரு தவறுத்த தண்டனை வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட நீதிபதி ஸ்தானம் தான் சனி பகவான். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈஸ்வர பட்டம் என்பது ஒரு சில பேருக்கு தான். விக்னேஸ்வரர், கணபதிக்கு விக்னேஸ்வரன் ஈஸ்வர பட்டம். அசுரர்கள்ல ராவணனுக்கு ராவணேஸ்வரன் அப்படின்னு ஈஸ்வர பட்டம். சிவபெருமானுடைய அடியார்கள்ல சண்டிகேஸ்வரர், அவர் தான் கணக்காளர். உங்க கையெல்லாம் தட்டுறோம் இல்லையா, கையெல்லாம் தட்டக்கூடாது, போய் இந்த 2 கையும் உராச்சிட்டு நான் ஒன்று எடுத்துட்டு போறேன்னு சிவன் கோயில காட்டுக்கணும். அப்ப சிவபெருமானுடைய அடியார்கள்ல சண்டிகேஸ்வரருக்கு ஈஸ்வர பட்டம். சிவபெருமானுடைய வணங்கத்தக்க முனிவர்களில் அகத்திய பெருமானுக்கு அகத்தீஸ்வரர்னு ஈஸ்வர பட்டம். அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது கிரகங்களில் சனி பகவானுக்கு சனீஸ்வரர் என்ற பட்டம் தனித்து வரப்படுகிறது. அது போல நந்தியம்பெருமானுக்கு நந்திகேஸ்வரர் சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றேன்னா சார், அந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர்கள் எல்லாரையும் விட உயர்வாகவே இருப்பார்கள். இப்ப நீங்க கேட்ட விஷயத்துக்கு நான் வரேன். பொதுவாகவே நவகிரகங்களில் தன்னுடைய தந்தைக்கு பின்புறமாக நிற்பவர் சூரிய பகவான். கிழக்க பார்த்து நின்னா இவர் மேற்க பார்த்து நிற்பார். இவருடைய திசையே மேற்க பார்த்து, 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் சைட் பேக்ல தான் இருப்பாங்க, அப்படிதான் நிற்பாங்க. அப்போ அவர் பியூர் சேப்பு, இவர் கருப்பு. அதனால கொள்கை ரீதியாகவே பார்த்தீங்கன்னா ஆளும் தலைமை, அரசியல், அரசாங்கம் இதற்கெல்லாம் பொறுப்பேற்கக்கூடியவர் சூரிய பகவான். அப்படின்னா தொழிலாளிகள், உழைக்கும் வர்க்கம், தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்களுடைய ஒரு உருவகமாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். இன்னும் முக்கியமா சொல்ல போனால் திருநங்கைன்னு சொல்றோம் இல்லையா, அவர்களை எல்லாரும் உதாசீனம் பண்றாங்க, சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் சொல்றாங்க. அவர்களுடைய மொத்த வடிவமே சனீஸ்வர பகவான் தான். அவரையே திருநங்கை என்றுதான் வரலாறு சொல்கிறது. அதனால் தான் ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத நகும்சக கிரகமாக சனி பகவான் பேசப்படுகிறார். அதனால தான் நம்ம அவங்க கையால் ஆசீர்வாதம் வாங்கினா நல்லது அப்படிங்கிற ஒரு வழக்கு நம்முடைய தமிழகத்தில் இருக்கு. அப்போ அந்த சனி பகவானுடைய ஒட்டுமொத்த வடிவமே யாரெல்லாம் உதாசீனம் செய்யப்படுகிறார்களோ, இப்போ உதாரணமா ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி இருக்கார், துப்புரவு தொழிலாளர்கள், முன்கள பணியாளர்கள்னு சொல்றோம், நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய பணியாளர்கள், யாருமே செய்ய முடியாத ஒரு வேலையை செய்யறாங்க பாருங்க. ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் அத்தனை மக்களும் சோத்துல கை வைக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த சேரும் சகதியுமான இடத்துல இறங்கி கஷ்டப்பட்டு எத்தனையோ கல்லு குத்தி முள்ளு குத்தி ரத்தம் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம உழைச்சு நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தக்கூடிய அளவுக்கு உழைக்கக்கூடிய மக்கள் யாருடைய ஆதிக்கம்னா சனியினுடைய ஆதிக்கம். அவருடைய உலோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு. அப்போ நீங்க அதை வச்சே நம்ம சொல்லிடலாம், தொழிலாளர்கள், உழைப்பாளிகள் யாருன்னா அவர்கள் அத்துணை பேருமே சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதனால தான் என்னைக்குமே நம்மை விட கீழாக விளங்கக்கூடியவர்கள். அடுத்த லெவல்ல சொல்லணும்னா மாற்றுத்திறனாளிகள், கண் தெரியாதவர்கள், காது கேட்காதவர்கள், கை தூக்க முடியாமல் இருப்பவர்கள், நடக்க இயலாமல் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் சொன்னால் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், தந்தையால் தாயால் பலரால்
உதாசீனம் செய்யப்பட்டு கவனிக்கப்படாமல் ஒதுக்கப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவு தரக்கூடியவர்கள். அவர்களுடைய வடிவம் யாருன்னா சாட்சாத் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். அதனால தான் நாம் எளியவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவிகளை செய்தால் அவ்வளவு சந்தோஷப்படுவார். நீங்க போய் கோவிலுக்கு போய் அப்படியே நீங்க வந்து எள்ளு தீபம் ஏற்றுவதோ, சனீஸ்வர பகவானுக்கு நீல வஸ்திரம் சாத்துவதோ, எள்ளுருண்டை கொடுக்கறதோ, அதெல்லாம் ஒரு வழிபாடு இருக்கு. ஆனால் ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நாம் கை கொடுத்தோம் என்றால் வாழ்க்கையே மாற்றக்கூடியவர் தான் சனி பகவான். அதனால முக்கியமாக இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்பது மற்றைய பயிற்சிகளை விட, குரு பயிற்சி முக்கியத்துவமான பயிற்சியா இருக்கு, ராகு கேது பயிற்சி முக்கியத்துவமா இருக்கு. இது எல்லாவற்றையும் விட சனி பயிற்சிக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஏனென்றால் அவர் நினைத்தால் எதையும் மாற்றக்கூடியவர். ஆண்டியையும் அரசனாக்குவார், ஆண்டியையும் அரசனாக்கி அரசனையும் ஆண்டியாக்கக்கூடிய தன்மை அவர் ஒத்தருக்குத்தான் உண்டு. மற்ற தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையில் ஆயுதம் வச்சிருப்பாங்க, இவரும் பார்த்தீங்கன்னா கையில் ஆயுதம் வச்சிருப்பாரு. ஆனால் மற்ற தெய்வத்துக்கு இல்லாத சிறப்பு என்னன்னா, இவர் பார்த்தாலே போதும், தான் கண்ணால பார்த்தாருன்னா அந்த இடத்தினுடைய நிலையை தலைகீழா மாற்றி விட்டுருவார். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நட தமயந்தியினுடைய கதை. ஆனா சார், ஒரு விஷயத்தை கவனிக்கணும். யாரெல்லாம் வாழ்க்கையில வந்து சந்தர்ப்பம் கிடைத்தும் கூட தவறு செய்யாமல் இருக்கிறார்களோ, நம்ம நினைச்சா இந்த இடத்துல என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், ஆனால் நமக்குன்னு நம்ம மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நாம் அந்த தவறை செய்யக்கூடாது. நமக்கு குறைவான சம்பளம் தான் கிடைச்சிருக்கு, பரவாயில்ல, இறைவன் நமக்கு கொடுப்பான். நாம இப்போ வந்து நாம் நம்முடைய கடமையை செய்வோன்னு யார் நினைக்கிறாங்களோ, ரொம்ப எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துப்புரவு தொழிலாளி, ஒரு பெண், ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு நகையை கண்டுபிடிச்சு அவங்க வந்து போலீஸார்ட்ட ஒப்படைக்கிறாங்க. உடனே நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு செய்தி போகுது. அவர் கூப்பிட்டு அந்த பெண்மணியை கௌரவப்படுத்துறாரு, சன்மானம் கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்கக்கூடியவங்க தான் அந்த அம்மா. ஆனாலும் வறுமையிலும் நேர்மை. அடுத்த நிமிஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அம்மாவை கூப்பிட்டு உடனே உங்களுக்கு நெக்லஸ்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கௌரவம் படுத்தியிருக்காரு. இது அந்த உண்மைக்கு, நேர்மைக்கு சனீஸ்வர பகவான் கொடுத்த பரிசு. அப்ப மனிதர்கள் எப்படி இருக்கணும்னா, என்ன இருந்தாலும் என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். ஏதாவது ஒரு பண்டம் கடைக்கு சாப்பிட்றோம், வந்து கேட்குறாங்கன்னா அதரையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப கவனிப்பார் அவர். இப்போ நீங்க கேட்ட மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பண்ண போகுது? இந்த சனிப்பெயர்ச்சி என்பது 2 விதமா சொல்றோம். திருக்கணிதமா ஒரு பக்கம் நம்ம வந்து பார்த்து ஃபாலோ பண்றோம், வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறோம். பொதுவாகவே திருநள்ளாறில் என்று சனிப்பெயர்ச்சி என்று சொல்லப்படுகிறதோ அதுதான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சனிப்பெயர்ச்சி. அப்ப திருக்கணிதம் இருக்குங்களே, அப்ப முன்னாடியே சொல்லிட்டாங்களே அப்படின்னா, இந்த திருக்கணிதம் என்பது இந்தியாவை தவிர வெளிநாடுகளுக்கு பொருந்தும். ஏன்னா அமெரிக்காவில் உள்ள நேரம் வேற, நம்ம நேரம் வேற, பிரிட்டன் நேரம் வேற, நம்ம நேரம் வேற. அங்க வந்து பகல்லாம் இங்க இரவா இருக்கு, இங்க பகலும் போது அங்க மாறுது. அப்போ ஒவ்வொரு நாடுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதுனால திருக்கணிதம் என்பது இந்தியாவை தவிர அந்நிய நாடுகளுக்கு, அந்நிய கண்டங்களுக்கு பொருந்தும். வாக்கிய பஞ்சாங்கம் என்பது அகத்தியர், போகர், புலிப்பாணி, மிகப்பெரிய சித்தர்கள் எல்லாம் சேர்ந்து இறைவனிடமிருந்து கணித்து கொடுத்தது வாக்கிய பஞ்சாங்கம். அவர்கள் சொல்ல சொல்ல அப்படியே அவர்கள் வந்து வடிச்சு வச்சாங்க. அதனால வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு பவர் மிக மிக அதிகம். அப்ப நம்முடைய ஷெட்யூல் படி பார்க்கும் பொழுது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி தினம் என்பது ஆங்கில மாதம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில 8:24 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து குருவோட வீட்டுக்கு போறார். இதை சனியை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா விளையாட்டா சொல்லும் பொழுது அவரை வந்து அனுசரிக்கிறது ரொம்ப கஷ்டம். சனிக்கு வந்து உச்ச வீடு அப்படின்னா துலாம் தான். மற்ற எல்லா வீடுகளுமே அவருக்கு வந்து நட்பு வீடா இருக்கலாம், பகை வீடா இருக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடுமையாக வந்து செவ்வாயோடும் சூரியனோடும் பகைத்திருப்பார். செவ்வாய் வீடு, சூரியன் வீடுனா அங்க பகை கிரகமாக தான் சனி இருப்பார். ஆனால் மிதுனம் வீட்டிலையும் கன்னி வீட்டிலையும் இவர் சாஃப்ட் கார்னராக தான் இருப்பார். ஏன் துலாத்துக்கு மட்டும் அவ்வளவு சிறப்புன்னா, எல்லோரும் ஒதுக்கிய போது சுக்கிரன் மட்டும் துலா வீட்டில் இருந்து கொண்டு அவரை அழைத்து அமர வைக்கிறார். அதனால் நீதி பரிபாலனத்தை நீ செஞ்சதுனால இன்னைக்கும் துலாம் பார்த்தீங்கன்னா அந்த தராசு கோல் தான் வந்து சின்னமா இருக்கும். அதனால அந்த நீதியின் பால் நீ விளங்கியதால் இதில் யாம் உச்சம் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் நீங்க சொல்லப்போனா புராணத்தை சொல்றாங்க, தசரத மகாராஜா தன்னுடைய தேச மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நிறைய கைங்கரியங்கள் செஞ்சிருக்கார்.
அப்போ வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா, ரோகிணி நட்சத்திரத்தை சனீஸ்வர பகவான் கடக்கும் பொழுது உலகத்திற்கே மிகப்பெரிய பயங்கரமான பஞ்சங்கள் ஏற்படும், மழை வராது, அத்தனை உலக மக்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னோன்னே, நான் தேச மக்களுக்காக ராமனுடைய தந்தையான தயரத மகாராஜா, அவர் தசரதன்னு பேர், 10 திசையிலையும் ரதம் ஓட்டுவார். சனீஸ்வர பகவான் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க நேரடியா அவரோட சண்டைக்கு போயிடுறேன்னு கிளம்பிடுறாரு. சனீஸ்வரன் எதுக்கிறதுக்கு தசரதர் கிளம்புறாரு. அதுக்காக இவர் வந்துட்டாருங்கிறதுக்காக தன்னுடைய கருத்தை மாத்திக்க முடியாதுன்னு அவர் அந்த நேரம் பார்த்து உட்கார்ந்துருக்கார். அவர் அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு கிட்ட வரத்துக்கு முன்னாடி இவர் என்ன பண்றாரு, தசரத மகாராஜா புறப்பட்டு அவரை எதிர்த்து நின்று, எனக்கும் உனக்கும் யுத்தம், என்னானாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரை தடுக்கிறார். இவர் அதை பத்தி கவலையே படலை. நீ என்னானாலும் பரவாயில்ல, பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவரும் அடி எடுத்து வைக்கும்போது தான் கற்ற அஸ்திரங்களை எல்லாம் சனீஸ்வரன் மேல விடுறார். அத்தனையும் இவர்கிட்ட மாலையா போகுது. ஒண்ணு கூட அவர் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு கட்டத்துல அந்த வில்லுல இருக்கக்கூடிய நாணை மாத்தி மாத்தி அவர் எய்யும் பொழுது சனியனுடைய கூர்மையான பார்வை நாணை பார்த்தவுடன் அதை அருந்து விடுகிறது. தசரதராஜ மகாராஜாவுக்கு ஒன்றும் புரியல. நான் என் மக்களுக்காக தான் போராடிட்டு இருக்கேன், நீங்க வந்தீங்கன்னு சொன்னா இந்த தேசம் நாசமா போயிடும், அதனால தயவு செய்து என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், என் பிராணனை எடுத்துங்க, என் மக்களை வாழ வைங்கள் என்று சொன்னவுடன் அந்த தியாகத்திற்காக சனி பகவான் அவரை ஆசீர்வதித்து அனுப்புவதாக ஒரு மிகப்பெரிய ஒரு ராமாயணத்துல வருது. இன்னும் சொல்ல போனா தசரத மகாராஜா செஞ்ச சனீஸ்வர சோஸ்திரமே இருக்கு. அதை யாரெல்லாம் சனிக்கிழமையில சொல்றாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில துன்பங்கள் இருக்காது. சனிக்கிழமையில அதை மட்டும் படிக்கணும்பாங்க. அப்ப படிக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் நற்பலன்களை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், திருநள்ளாறில் இருக்கக்கூடியவர் ராஜசன். தன்னுடைய ராஜாங்கத்துல ஒரு ராஜா எப்படி இருப்பாரோ அது மாதிரி ராஜபோகத்தோடு சிவபெருமான் தர்பாரண்யேஸ்வரர் அங்க இருக்காரு, அம்பாள் பிராணாம்பிகை இந்த பக்கம் இருக்காங்க. 2 பேருக்கும் நடுவுல ஒரு புடைப்பு திருமேனியாக அவர் அமர்ந்து நின்று கொண்டிருக்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு வருபவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாக்கியத்தையும் அனுகிரகத்தையும் அவர் செய்வார். அதனால அதுக்கு அடுத்ததா ஒரு தலம் இருக்கு சார், திருக்கொள்ளிக்காடுன்னு ஒரு தலத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மன்னார்குடியிலிருந்து திருத்துறைப்பூண்டி போகக்கூடிய பாதையில பொங்கு சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம். பஞ்சினும் மெல்லிய பாதமுடைய அம்பிகை, சிவபெருமான் அக்னீஸ்வரர், நெருப்பு பஞ்சு, 2 பேரும் இணைந்தால் அந்த இடமே பொசுங்கி போகும்பாங்க. ஆனால் என்ன பொசுங்குன்னு கேட்டீங்கன்னா, எந்த பக்தன் எந்த மனிதன் போய் உள்ளன்போடு அந்த ஈசனை தொழுகிறாரோ அவர்களுடைய பாபங்களை எல்லாம் பஞ்சினும் மெல்லிய பாதமுடைய அம்பிகையும் அக்னீஸ்வரரான சிவபெருமானும் இணைந்து பொசுக்கி நல்ல வாழ்க்கையை தருகிறார்கள். அதற்கு கட்டியம் சொல்ற மாதிரி தான் சனீஸ்வர பகவான் வெறும் கலப்பையை வச்சுக்கிட்டு காக கொடியை வச்சுக்கிட்டு அனுகிரக மூர்த்தியா குழந்தை வடிவத்தில் காட்சி தரார். இதை விட சிறப்பு என்னன்னா, பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சனி வரப்போறாருனாலே உடனே ஆஞ்சநேயரை தேடி ஓடுவாங்க, பிள்ளையாருக்கு போய் வெத்தலை மாலை போடுவாங்க, அருகம்புல்ல சாத்துவாங்க, இருக்கிறதெல்லாம் போய் பெரிய அளவுக்கு அவ்வளவு ஒரு பரிகாரங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நன்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும், சனீஸ்வரன் கட்டுப்படக்கூடிய, அவரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே தெய்வம் கால பைரவ மூர்த்தி. அவர் ஒருவர்கிட்ட தான் சனி பகவான் கைகட்டி நிற்பார். மற்றவர்களால் அதான் சனி தொட முடியாத ஒரே தெய்வம் கால பைரவர் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர்கிட்ட தான் பாடம் படிக்கிறார். கால பைரவர், காலமே அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப அவர் தான் சாட்டே போட்டு கொடுக்கிறார். அவர் கொடுத்த சாட்டுப்படி தான் சனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். அந்த கால பைரவருடைய நேரடி கண் பார்வையில் மகாலட்சுமியோடைய ஒரு சன்னிதானத்தில், அதாவது மகாலட்சுமி அமர வேண்டிய இடத்தில் பொங்கும் செல்வத்தை அள்ளி வழங்கக்கூடியவராக பொங்கு சனீஸ்வர பகவானாக திருக்கொள்ளிக்காட்டில் உட்கார்ந்துருக்கார். அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருவிழா கோலமாவே இருக்கும். அப்ப சனிக்கிழமை தான் போனோமா? இல்ல, எல்லா நாள்லையும் போய் தாராளமாக தரிசனம் பண்ணலாம். ஆனால் என்ன, தியாக மனப்பான்மையோட இருக்கணும். அந்த தியாக மனப்பான்மை யாரிடம் இருந்தாலும், நல்ல உள்ளம் யாரிடம் இருந்தாலும் சனி பகவான் அவர்களுக்கு அனுகிரகத்தை அள்ளி வழங்கக்கூடியவர் என்பது இங்கு நாம் குறிப்பிட வேண்டிய விஷயம். ஓகே சார். அதே போல் இப்போ நம்ம சனி பகவானை பற்றின கதைகள் எல்லாமே சொன்னீங்க. இன்னொரு சில விஷயங்கள், காக்கைனா சனி, கருப்பு நிறம்னா சனி, நீல கலர்னாலும் சனி, பெட்ரோலியம்னா சனி, உலோகம்னா சனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சனி வலுவாக இருந்தால் தானே நீங்கள் பிரதமராகவும் ஆக முடியும், முதலமைச்சராகவும் ஆக முடியும். நிச்சயம். அதாவது கர்மகாரகன்னு பேர் சார் சனி பகவானுக்கு. கர்மகாரகன். கர்மா அப்படின்னா நாம் செய்யக்கூடிய தொழில், ஜீவனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்போ அதற்கு இவர் காரகத்துவம், அதிகாரியாக வருவதனால் அவர் அனுகிரகம் இருந்தால்தான் அந்த கடமையை, தொழிலை நாம் கரெக்டாக செய்ய முடியும். அதனால தான் இப்போ நான் சொல்ல போனால், ஆட்சி மாற்றம் வந்தாலும் எதை செய்தாலும் அவருடைய கண்ணசைவில் தான் அது நடக்கும்.
நீங்க சொன்ன மாதிரி பெட்ரோலியம் என்பது அவருடைய ஆதிக்கம், கருங்கல் அவருடைய ஆதிக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தார் போடுறாங்க இல்லைங்களா, தார் என்பதும் அவருடைய கணக்கு. இன்னும் சொல்ல போனால் இரும்பு சம்பந்தப்பட்ட எல்லா தொழில்களுக்குமே காரகத்துவம் பொருந்தியவர், தலைமை பொறுப்பேற்பவர் சனி பகவான். எண்ணெய்ன்னு வந்துருச்சுன்னா அது எந்த எண்ணெயா இருந்தாலும் சரி, நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ Crude oil. எந்த ஆயில்னாலும் அவர் தான் நிறைஞ்சிருக்கார். அதனாலதான் சார் எண்ணெயை மட்டும் நாம வந்து ஃப்ரீயா வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எண்ணெயை வாங்கக்கூடாது. இன்னும் ஒரு சில பொருட்கள் முக்கியமா சொல்லுவாங்க. அதே மாதிரி இரும்பை கூட நம்ம தானமா வாங்கக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா நாச்சியார் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ம். திரு நரையூர்னு சொல்லுவாங்க. கல்கருடனுக்கு உரித்தான தலம்னு சொல்லுவாங்க. நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கு. அந்த நாச்சியார் கோவில்ல குடும்பத்தோட சனி பகவான் இருக்கார். இந்த பக்கம் நீலாதேவி ஜேஷ்டா தேவியோட தன்னுடைய 2 குழந்தைகள் குளிகை மாந்தி, இந்த 2 பேரோடையும் குடும்பத்தோட அனுகிரகமூர்த்தியா குடும்பத்தோட சுவாமி வந்து திருநாரையூர்ல இருக்காரு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே எல்லாம் விற்பாங்க. முடிச்சு போட்டு கருப்பு துணியில எள்ளு போட்டு தயாரா வச்சிருப்பாங்க. நம்ம அந்த தீபத்தை ஏற்றணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு இரும்பு பாத்திரத்துல நல்லெண்ணெய் வச்சிருப்பாங்க. அதுல நம்மளால முடிஞ்சது ₹1 ₹2 நம்மளால முடிஞ்ச ஒரு காணிக்கையை சேர்த்துட்டு அங்க போய் நம்ம வந்து அந்த முகத்தை பார்க்க சொல்லுவாங்க. அந்த எண்ணெயில நம்முடைய முகத்தை பார்க்க சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிறவி துன்பங்களை இறக்குவதாக ஐதீகம். ஆனா ஒரு விஷயம், நம்ம பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே சுத்தி வந்துடணும். அதற்கு பிறகு வாழ்க்கையில் கனவில் கூட அடுத்தவருக்கு துரோகம் நினைக்கக்கூடாது. ம். அடுத்தவருக்கு எந்த தீமையும் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு தவறை வந்து கனவுல நினைச்சாலும் அவர் தண்டிக்காம விட மாட்டார். அதுதான் நம்ம அங்க பிரதிஜை எடுத்துக்கணும். பல தலங்கள் இருக்கு. குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவில் இருக்கு. தேனியில் அவர் இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி சிக்னாப்பூர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல ரொம்ப வலிமையோடு அங்க சனீஸ்வர பகவான் இருக்காரு. பல இடங்கள்ல இருந்தாலும் குறிப்பிடத்தக்க க்ஷேத்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் ஒரு அனுகிரக மூர்த்தியாகவே காட்சி தந்து கொண்டிருக்கிறார். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப எந்தெந்த சமயத்துல வந்து சனி பகவான் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நாம வந்து வாழ்க்கையில வந்து சில பொறுப்புகளை நாம் எடுத்து செய்யணும்னு நம்ம வந்து முயற்சிக்கிறோம். என்னுடைய குடும்பம் எனக்கு முக்கியம். அதாவது சார் அம்மா அப்பாவை நேசிக்கக்கூடியவர்கள், தாய் தங்கை தம்பி அண்ணன் மீது பாசம் வைத்திருப்பவர்கள், அதே போல பெட்டனிமெல்லாம் வளர்க்குறாங்க. அதற்கு வந்து ஏதாவது நம்மால என்றதை செய்யணும்னு நினைக்கிறவங்க, இதற்கு எல்லாருக்குமே மனசுல வந்து அடிப்படையா இருக்கக்கூடியது அன்பு. நம்ம காலையில எந்திரிச்சோடனே இன்னைக்கு நம்மால முடிஞ்ச நம்ம உதவிகளை செய்யணும். ஒரு குருவிக்கோ எறும்புக்கோ நம்மால முடிஞ்ச உதவிகளை செய்வோம் யார் நினைச்சாலும் அந்த அன்பில் இறைவன் குடிபுகுவார். நீங்க சொன்னீங்க காகம் கூட அவருடைய குறியீடான், உண்மைதான். அந்த காக்கா வந்து ஏன் சுவாமியினுடைய வாகனமா வருதுன்னு கேட்டீங்கன்னா காக்கையினுடைய பண்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். காக்கை உணவு கிடைத்தாலும் என்ன செய்யும்? எல்லாரையும் அழைத்து கூப்பிட்டு ஆசையோடு அது சாப்பிடும். தான் மட்டும் சாப்பிடக்கூடியது காக்கை கிடையாது. அப்போ இது நமக்கு என்ன உண்மையை சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்? பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல். இப்படி யார் இருந்தாலும் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காக்கா என்பது நம்முடைய முன்னோர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்துல. முன்னோர்கள் நீங்க இப்ப சொன்னா அதை புரியும். சனீஸ்வர பகவானுடைய தமையன், அதாவது அண்ணன் யாரு? யம தர்மராஜா. அவர்தான் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மாக்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர். அவர்தான் வந்து கணக்கு எழுதக்கூடிய சித்திரகுப்தர்ட்டேருந்து விஷயத்தை வாங்கி தண்டனை கொடுக்கலாமா, சொர்க்கத்தில் உட்கார வைக்கலாமா, திருப்பி பிறவி எடுக்கலாமான்னு முடிவு பண்றது அவர் தான். அப்போ அவருக்கும் இவருக்குமான தொடர்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய ஆயுளை முடிவு செய்பவரே சனீஸ்வர பகவான் தான். அதனால தான் ஆயுள் காரகன் அவருக்கு பேர் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சார், சில பேர் ஒரு தப்புமே பண்ண மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்களை வந்து திட்ட வேண்டிய இடத்துல கூட சாஃப்டா சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் வந்து ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்படுத்தப்படுவாங்க, ரொம்ப சாதாரண நிலைமையில இருப்பாங்க, ஏமாற்றப்படுவாங்க. ஆனால் அவங்க எதை பத்தியும் கவலைப்படாம அமைதி, நல்ல குணம், எல்லார்ட்டையும் வந்து சந்தோஷமா சிரிச்சு பேசுறது, தன்னுடைய கஷ்டத்தை வெளியில சொல்லாம இருக்கிறது, அப்படிலாம் வாழ்க்கையில வாழ்ந்திருப்பாங்க. அப்படி வாழ்க்கையில வாழ்ந்துட்டு வரும்போது அவர்களுடைய முடிவு நெருங்குவது பார்த்தீங்கன்னா கடுமையா சித்திரவதைக்கு உள்ளாவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, படக்கூடாத அவஸ்தைகள்லாம் படுவாங்க. இப்ப சுத்தி இருக்கவங்க, அப்பா வாழ்க்கையில ஒத்தனை கூட தப்பு செஞ்சது இல்லப்பா, யாருக்கும் எந்த ஒரு அபவாதம் கூட மனசால கூட நினைக்க மாட்டான், ஆனா இப்படியெல்லாம் கஷ்டப்படுறானேன்னு கேட்டா அதற்கு ஒரே பதில் அகத்திய நாடியில் என்ன சொல்கிறார்கள் என்றால், யாருக்கும் எந்த தவறுமே செய்யாத ஒரு ஜீவன் வாழ்க்கையில மரணத் தருவாயில் ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சுன்னா அதற்கு ஒட்டுமொத்தமாக பிறவிகள் அறுக்கப்படுகிறது.
இதற்கு மேல் பிறவியே கிடையாது. நீங்க நினைச்சு பாருங்க, பிறவி அடுத்து வந்தா திருப்பி பிறக்கணும், படக்கூடாத கஷ்டங்களை படணும், வாழ்க்கை எப்படி இருக்குன்னே தெரியாது. ஒவ்வொரு நிலைமையும் ஒவ்வொரு நாளும் நித்திய கண்டம் பூர்ணாயுசா இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த பிறவிகளையுமே அழித்து தரக்கூடிய தெய்வமாக சனீஸ்வர பகவான் விளங்குகிறார் என்றால் அவரை என்னன்னு சொல்லலாம்னா மருத்துவர்னு சொல்லலாம். எப்படின்னா, நீங்க ஒரு உடம்புல வியாதியோட மருத்துவர்கிட்ட போறீங்க. முதல்ல உங்களை கை தொட்டு பார்க்குறாரு, மருந்து கொடுக்குறாரு, மருந்துக்கு சரியாகலை. அப்போ மருத்துவர் என்ன செய்கிறாருன்னா, ஐயா உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும், ஊசி போடும்போது வலிக்கும், மருந்து உள்ளே போகும்போது வலிக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த ஒரு கால நேரத்துக்குள்ள அந்த மருந்து போய் தன் பணியை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த நோய் இருந்த இடம் தெரியாமல் மறைய ஆரம்பிக்கும். அப்போ ஊசி குத்தும் போது வலிக்குது, மருந்து போகும்போது வலிக்குது, அதனுடைய தாக்கம் பிரதிபலிக்கும் போது நாம் நிம்மதி அடைகிறோம். அப்படிப்பட்டவர் தான் சனீஸ்வரன். ஒருவர் அவர் பிடிச்சி உழுக்கிறார் அப்படின்னா உடனே ஐயோ நான் சனி பிடிச்சி உழுக்குதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நமது கர்மாக்களை கழிக்கிறார். அவர் மட்டும் விட்டார்னு வச்சுங்களேன், நம்ம எத்தனை பிறவி எடுப்போம்னு தெரியாது, நமக்கு அடுத்த பிறவி என்னன்னு தெரியாது, முற்பிறவியா என்னவா இருந்தோம்னு நமக்கு தெரியாது. இவற்றை எல்லாவற்றையும் சரிவிகிதமாக கலந்து எந்த நேரத்தில் நம்மை ஆட்கொள்ள வேண்டுமோ ஆட்கொள்ளக்கூடியவர் தான் சனி பகவான். பொங்கு சனி, கங்கு சனி, மங்கு சனின்னு சொல்லுவாங்க. மொத்தம் ஒரு சனீஸ்வரன் பகவான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல மனிதனுடைய வாழ்க்கையில 3 முறை வருவார். முதல் முறை சனியினுடைய சுற்று வரும் பொழுது வாழ்க்கையில் அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொள்ள வைப்பார். படிப்புனா எப்படி, ஆசிரியர் கொடுக்கக்கூடிய தண்டனைனா எப்படி இருக்கும், உலகம்னா எப்படி இருக்கும்னு வாழ்க்கையினுடைய முதல் சுற்று கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். கஷ்டங்களும் வரும், பயிற்சி எடுப்போம், பல அவமானங்களை சந்திக்கணும். அந்த அவமானங்கள் பாடங்களாக மாறும். அந்த பாடத்திலிருந்து படிப்பினைகளை கற்றுக்கொள்வோம். நாம் அதற்கு பிறகு எந்த துறையோ அந்த துறையில் வல்லமையோடு செயல்படக்கூடிய ஆற்றல் நமக்கு சேர்ந்துவிடும். அடுத்தது 2வது சுற்று வரும் பொழுது பொங்கு சனியா நாம் உழைத்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை கொடுப்பார். பெரிய நிலைமையில நம்மளை கொண்டு வசதி வைப்பார். அதில் 12 ராசிக்காரர்களுக்கு பாரபட்சமே பார்க்க மாட்டார், தூக்கி உயர்த்தி வைப்பார். அதில் தான் கவனிக்க வேண்டிய விஷயம். நமக்கு எல்லா செல்வமும் கொடுப்பாரு. ஆஹா, நம்மளை யார் யாரெல்லாம் கேள்வி பேசினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம நின்று காட்டிட்டோயான்னு சொல்லிட்டு கெத்தா நம்ம நடப்போம். பெரிய பெரிய பதவிகள் வரும், கை நிறைய சம்பளம் வரும், மனைவி, குழந்தை, வாகனம், வீடு, வசதி, வாய்ப்பு, கௌரவம் எல்லாத்தையும் கொடுப்பார். உன்னிப்பாக அந்த நேரத்தில் ஜாகிரதையா இருக்கணும். என்னன்னா, இப்படிப்பட்ட நிலையை கொடுக்கக்கூடியவர் நம்மை கவனித்து கொண்டே வருவார். எங்கு தவறு செய்கிறோம், நாம் யாரை அவமானப்படுத்துகிறோம், பழிவாங்குறோமா, இல்லை நம்மளை பழிவாங்கியவர்களிடத்தை கூட அன்பு காட்டுகிறோமா, நமக்கு பெருமை வந்துருச்சு, ரொம்ப ஐஸ்வர்யம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் ஆடாத ஆட்டம்லாம் ஆடுறோமா, அம்மா அப்பாவை கவனிக்கிறோமா, அவர்களை பெற்ற பாட்டி தாத்தாக்கிட்ட நம்மகிட்ட மதிப்பு மரியாதை நம்ம வச்சிருக்கோமா, நம் குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை நம்ம போதிச்சிருக்கோமா, எல்லாத்தையும் பார்ப்பார். அப்போ அதிலிருந்து கணக்கு எடுக்கப்படும். ஒண்ணுமே செய்ய மாட்டார், நமக்கு எல்லாத்தையும் கையில கொடுத்துருவார். நம்ம என்ன சமயத்துல எப்படி நடந்துக்கிறோம்னு அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே வருவார். பொங்கு சனி காலகட்டத்தில் அடுத்ததாக வரக்கூடிய மங்கு சனியின் பொழுது ஒரு மனிதனுடைய ஆயுள் பாவம் நிறைவடையக்கூடிய சமயத்தில் அந்த கணக்கெல்லாம் தீர்த்து வைப்பார். எங்கெங்கெல்லாம் பிறண்டமோ, எங்கெங்கெல்லாம் தவறு செய்தோமோ, ஊழல் செய்தோமோ, எந்தெந்த சாபத்தை கேட்டை நாம் விளைவித்தோமோ அதற்கான பரிசு நமக்கு மங்கு சனி என்று சொல்லக்கூடிய கடைசி சனியாக கர்மச்சனியாக வரும் பொழுது பிடித்துக் கொள்வார். பாரபட்சமே கிடையாது. அப்ப அதுக்கான நல்லது செஞ்சிருந்தோம்னா நமக்கு நல்லது நடக்கும். அவர் ரொம்ப தட்டி கொடுத்து காப்பாற்றுவார். தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்கேற்ற தண்டனையை இந்த பிறவியிலேயே கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் சனீஸ்வர பகவான் மட்டும்தான். அதனால இந்த சனிப்பெயர்ச்சியை நாம நல்ல விதமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே காலையில எழுந்துக்கிட்டு, இறைவா நான் இன்னைக்கு எல்லா உயிர்களுக்கும் நான் நல்லது செய்யணும், யாருக்கும் யாருடைய மனது புண்படும்படி பேசக்கூடாது. இப்போ வர்றாங்க ஒருத்தவங்க நம்மகிட்ட ஒரு நாள் யாச்சகம், ஒரு பிச்சை கேட்குறாங்கன்னா நம்மால் இயன்றதை கொடுக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, அவங்க கேட்கறத கொடுக்கணுங்கிறது கிடையாது. நமக்கு என்ன முடியுமோ, நம்ம சக்திக்கு என்ன உட்பட்டு இருக்கோ அதை கொடுக்கலாம். பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கலாம். ஏதோ வாரத்தில் ஒரு நாளைக்கு நம்மளால் அன்னதானம் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஆதரவற்ற முதியோர்கள் இல்லம், சில பேர் பார்த்தீங்கன்னா பெத்த அம்மாவெல்லாம் அப்பாவெல்லாம் கொண்டு முதியோர் இல்லத்தை விட்டுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த நினைவுகள் அப்படியே வாட்டிக்கிட்டே இருக்கும். நான் என் பிள்ளையெல்லாம் வளர்த்தேன் அப்படின்னு கொண்டு விட்டு போயிட்டாங்க. அப்ப நீங்கள் பிள்ளையாக போய் அந்த இடத்துல அவங்கள மதிச்சு, அம்மா வாங்கம்மா, ஐயா உட்காருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வேஷ்டி எடுத்து கொடுத்து, ஒரு புடவை எடுத்து கொடுத்து, அவங்களுக்கு கைகாலெல்லாம் அமைக்க கொடுத்து,
அவங்களுக்கு உணவுக்கு நம்மால என்றதை செஞ்சு கொடுத்து இது எதுவுமே முடியலன்னா ஆதரவா 2 வார்த்தை, ஒரு 4 நல்ல வார்த்தையை சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்திட்டோம்னா 2 கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுவார் சனீஸ்வர பகவான். இதைத்தான் இந்த நேயர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே தான் கலந்துருக்காரு, நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. அப்ப காக ரூபத்தில் வந்து முன்னோர்களாக வந்து அமாவாசை அன்னைக்கு முன்னோர் கடமையை செய்கிறோமான்னு பார்க்கிறார். தினந்தோறும் காலையில் வந்து ஒரு பறவைக்கோ ஒரு பூச்சிக்கோ ஒரே ஒரு விலங்குக்கோ காலையில நீ அன்னம் கொடுக்குறியா, அந்த தர்மத்தை செய்யறியான்னு பார்க்கறதுக்காக வந்து பார்க்கிறார். அப்ப அந்த நாளை வந்து சுட்டி காமிக்கிறார் நமக்கு. அப்போ அது வந்ததுன்னு சொன்னாலே நமக்கு நல்லதுன்னு அர்த்தம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க காகம் வந்து தலையில தட்டிடுச்சு. சில பேர் எல்லாரும் உடனே அதுக்கு என்ன பரிகாரம்பாங்க. காகம் தலையில தட்டிச்சுன்னு சொன்னால் நம்முடைய கடமைகளை நினைவுபடுத்துகிறதுன்னு அர்த்தம். அதனால தப்பு கிடையாது. அப்படி தட்டிச்சுன்னா வீட்டில் போய் அப்படியே குளிச்சு விட்டு அமைதியா உட்காந்து நாம உடனடியா அன்னைக்கு யாராவது ஒரு கையில்லாதவருக்கு காலில்லாத மாற்றுத்திறனாளிக்கு ஒரு உணவு வழங்கணும். அடுத்தது அப்படி முடியாத வாய்ப்புல நாய்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொட்டி துண்டுகள் கொடுக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல எறும்பு இருக்கு சார். எறும்பு உழைப்பினுடைய அடையாளம். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், கண்கள் கிடையாது. அந்த ஒரு பூமியோட போய் அப்படியே தனக்கு கிடைத்த இதை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை வாழ வச்சுட்டு இருக்கும். அதுங்களுக்கெல்லாம் ரொம்ப சாப்பாடு தேவை, ஒரு அரிசி போதும். அப்போ அரிசி மாவை நம்ம நல்லா அரைச்சி அதோட வந்து சர்க்கரையை நல்லா கலந்து அது இருக்கக்கூடிய இடத்துல போட்டோம்னு சொன்னால் ஒட்டுமொத்த எறும்புங்கிறது கூட்டம் கூட்டமா இருக்கும். அந்த எறும்பு சமுதாயத்திற்கே நீங்க வந்து சாப்பாடு போட்ட மாதிரி. அப்போ அந்த உயிர் மனம் சந்தோஷப்பட்டால் நமது குடும்பம் சந்தோஷப்படும், தலைமுறை சந்தோஷப்படும், குழந்தைகள் சந்தோஷப்படும். இதைத்தான் பகவான் சுட்டி காண்பிக்கிறார். நாம ஏன் அந்த கைங்கரியத்தை செய்யக்கூடாது? நமது கடமைகள் என்னவோ அதை உருப்படியா செய்யணும். அப்போ இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு நெறியாளரா இருக்கீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நெறியாளர் என்ற கடமையிலிருந்து வழுவாமல், அப்ப வந்து கேள்வியாகட்டும், அதற்காக நீங்க உங்களை தயார்படுத்திக்கக்கூடிய நேரமாகட்டும், சிந்தனையெல்லாம் அதை நோக்கி தான் இருந்துட்டு இருக்கும். அப்போ எனக்கு ஒரு வேணுங்கப்பட்டவர், இவர் வந்து எனக்கு பிடிக்காது, இவர் என்னை பார்த்தாலே அந்த மாதிரி இல்லாம உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு நம்முடைய இந்த மீடியாவுக்காக நம்ம கேட்கிறோம் அப்படிங்கும்போது பாரபட்சம் இல்லாம கேள்வியை கேட்கறது. இன்னொன்னு சொல்றேன், நேரம் தவறாமைன்னு சொல்லுவாங்க ஐயா. சில பேர் முக்கியமானவர்கள் வந்து வெற்றி பெறத்துக்கு காரணம் இந்த நேரம் தவறாமை. இப்ப நீங்க நடிகர்களே எடுத்துங்களேன், நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் ஆகட்டும், நடிகர் திரு ரஜினிகாந்த் ஆகட்டும், முக்கியமான எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில டைரக்டர்லாம் சொல்றாங்க அவங்கள பத்தி பஞ்சுவலா. அதாவது 7 மணின்னா 6 மணிக்கு 6:15 வந்து ஷூட்டிங்கோட, அதாவது வந்து சாரி மேக்கப்போட வந்து நிற்பாங்களாம். அது மட்டும் இல்லை, தங்களுடைய ஷூட்டிங் முடிஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கூட அமர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த காட்சி கரெக்டா வந்திருக்கான்னு அவங்களுக்கு திருப்தியா இருந்தா பக்கத்துல டைரக்டர் சார் ஓகேவா, இல்லை நான் இன்னொரு தடவை பண்ணி கொடுக்கட்டுமா அந்த ஒர்க்குன்னு கேட்பாங்களாம். அப்போ த சாட்டிஸ்ஃபைட், ஒர்க் சாட்டிஸ்ஃபைட். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தொழிலை நான் கொஞ்சம் கூட பாரபட்சம்லாம் பண்ணியிருக்கேன், என்னுடைய மனசாட்சிப்படி நான் நடந்திருக்கேன். நமக்கு நீங்கள் தெரியும் சார், இன்னைக்கு நம்ம ஒரு ஒர்க்கை எடுத்து பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அதை செஞ்சு முடிச்சோன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அப்பாடா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல, நம்ம மனசாட்சிக்கு எல்லாமே தெரியும் சார், இன்னைக்கு கொஞ்சம் கூட நம்ம வந்து ஒரு பாரபட்சம் இல்லாமல் நம்ம நடந்துக்கிட்டோம். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் நிம்மதியை அடைய வேண்டும். உடனே கேட்பீங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, நிம்மதியாக எங்கே இருக்க விட்றாங்க? நாங்கள் ஒழுங்காக கடமை பண்ணோம்னு நினச்சாலும் தான் எல்லாம் தான் இம்சைகளாக வந்து நிற்குது. இப்போ நாங்கள் போனோம், ஒரு இடத்துக்கு போனோம், டிராஃபிக் வந்துடுது, டிராஃபிக்கில் மாட்டி முட்டி முதுங்கி போய் நிற்கிறோம், நேரம் கிடக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களை மாற்றிக்க வேண்டியிருக்குன்னா, அந்த நேரம் என்பது இறைவன் கொடுக்கக்கூடிய சோதனை. அதிலும் நீங்கள் எப்படி டென்ஷன் இல்லாமல் அந்த விஷயத்தை எப்படி நம்ம கடந்து வரோம்னு பார்ப்பாங்க. இது எல்லாமே இறைவன் நடத்தக்கூடிய ஒரு செயல். அந்த இறைவனுடைய ஒரு அதிகாரியாக தூதுவராக விளங்கக்கூடியவர் தான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். அதனால வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி நமக்கு எல்லாருக்குமே நல்லது தான் தரப்போகுது. முக்கியமா நீங்க அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் வந்து எந்தெந்த ராசிக்கெல்லாம் சனி பகவான் தன்னுடைய நல்ல ஒரு அருணுகிரகத்தை செய்ய போகிறார் அப்படின்னா மற்ற ராசிக்காரங்க பயப்படணும் அவசியம் இல்லை, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கைன்னா ஒரு பாதை இருக்கு சார், இந்த பாதை என்பது சற்று கரடு முரடா இருக்கும். அப்போ நம்ம எப்படி போவோம்? நம்ம வாகனத்தை மெல்ல நகர்த்திட்டு போவோம். ஒரு மேடா இருக்கக்கூடிய இடத்துல வேகமாக போக மாட்டோம், நிறுத்தி நிதானமாக அந்த ஸ்பீடு பிரேக் ஏற்ற பார்த்துட்டு தான் போவோம். அந்த இடத்துல பெரிய பள்ளம் இருக்குன்னா ஒன்று அந்த பள்ளத்துக்குள்ளே மாட்ட மாட்டோம், சுற்றி போவோம். பள்ளத்தில் போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்று அந்த வண்டியை நிறுத்தி அதை எப்படி நடத்திட்டு போகிறோமோ போகணும். இதுதான் சார் வாழ்க்கை. அப்போது நம் வாழ்க்கையில் ஒரு தடை கிடையாது, தடை போன்ற அமைப்பை உருவாக்கி மனிதா நீ ஜாக்கிரதையாக இருந்துக்க, இப்போ இந்த இடத்துலாம் ஜாக்கிரதையாக இருந்துட்டீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் இல்லை சார், தேர் போகுது இல்லை,
தேரை வந்து அப்படியேவா கிடுகிடுன்னு எடுத்துட்டு போறாங்க, முட்டுக்கட்டை போடுறாங்களா இல்லையா? ம். அந்த முட்டுக்கட்டை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டியதற்கான நேர அவகாசம், கால அவகாசம், அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பண்றதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.